எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்னு சொல்ற உரிமை அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு, மாநிலங்களுக்கு உரிமை இருக்கிறது. இட்ஸ் ஸ்டில் ஃபெடரல் ஸ்டேட். அதனால அவங்கதான் அடிக்கடி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் கோஆபரேட்டே பண்ணாம அப்புறம் ஃபெடரலிசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய போர் குணம் எந்த அளவுக்கும் குறைந்து விடவில்லை. பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி கொள்கையை அவர்கள் மாநிலங்களின் மீது தொடர்ந்து திணித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வரியும் ஜிஎஸ்டி வழியாக வசூல் செய்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் தர முடியாது, நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி தொடர்ந்து இந்த நிர்பந்தங்களை, இந்த திணிப்புகளை நம் மீது செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதன் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளும்.